பிரைஸ் தி லார்ட். நான் இப்ப நின்றுட்டு இருக்கிற இந்த மரம் என்ன தெரியுமா? இது ஒரு அத்தி மரம். அத்தி மரம் சொன்ன உடனே நமக்கு எல்லாம் ஞாபகம் வர்றது சகிதான்ல. ஆமா, நானும் இந்த அத்தி மரத்தை பார்த்த உடனே எனக்கும் சகி ஞாபகம் தான் வந்தது. இந்த மாதிரி அத்தி மரத்துல தானே சகி ஏறினாரு அப்படின்னு சொல்லி, அதனால இன்னைக்கு சகிவை வைத்தே நம்ம தியானிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சகிவை குறித்து நம்ம பாக்குறோம். சகி ரொம்ப பெரிய பணக்காரரு, அநியாயமாக அவரு பணத்தை எல்லாம் சம்பாதித்தாரு அப்படின்னு இதெல்லாம் உங்களுக்கு நல்லாவே தெரியும், எல்லாருமே நல்லா தெரியும். சகி இருந்த அந்த எரிகோ பட்டணத்துக்கு இயேசு சுவாமி வந்திருக்கும் போது இயேசுவை காண வாஞ்சையா இருந்தார். இயேசு எப்படிப்பட்டவரோ அவரை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சகி வேகமா வர்றாரு. வந்து பார்த்தா கூட்டு மிகுதினால சகிவுக்குள்ளானாக இருந்ததுனால சகிவால பார்க்க முடியும். பார்க்க முடியலன்னு உடனே சகிவு சரி பார்க்க வந்தோம், பார்க்க முடியல, நமக்கு என்னப்பா ஏசப்பா பார்த்து நமக்கு என்னப்பா கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு அவர் பெரிய பணக்காரர்ல போயிருந்திருக்கிறான். ஆனா அவருடைய உள்ளத்துல ஒரு வாஞ்சி இருந்தது, இவரை கண்டிப்பா நான் பார்த்தே ஆகணும், நம்ம ஊருக்கு வந்திருக்கிறார், இது ஒரு நல்ல சான்ஸ், இந்த சான்ஸை நம்ம மிஸ் பண்ணக்கூடாது. சரி எப்படி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது நம்ம அடுத்ததா வசனங்களை பார்க்கிறோம். இயேசுவானவர் நடந்து வந்த அந்த ரோட்டுக்கு முன்னாடி சகி ஓடி போய் ஒரு காட்டுத்தி மரத்துல ஏறினார்னு. இந்த மரம் பார்க்கும்போது பாருங்க, எனக்கு ஒரு ஆச்சரியமா இருந்தது. இங்க பாருங்களேன், அழகா ஸ்டெப்பா ஏற மாதிரிதான் இந்த மரமே இருக்குது. ஒருவேளை இந்த காட்டுத்தி மரம் இந்த அத்தி மரத்தினுடைய சேர்த்து இப்படிதான் இருக்கும் போல இருக்கு. சகி ஏறுறதுக்கு ஒரு ஏன்னா அது ஒரு ஈஸியா இருந்தது. சகி ஏறி அவர் உட்கார்ந்தார், வாஞ்சித்தபடி மேலே ஏறி உட்கார்ந்து இயேசுவை பார்த்தார். வாஞ்சியோடு இல்லாம அவர் கிரியை செய்தார். மரத்து மேல ஏறி இயேசுவை அவர் பார்த்தார். அவர் இயேசுவை பார்க்கும்போது ஏசப்பாவும் என்ன செஞ்சாங்க, நடந்து வந்துகிட்டே இருந்தவங்க கரெக்டா அந்த மரத்து பக்கத்துல வந்ததும் ஏசப்பாவும் ஒரு கிரியை செய்தாங்க. அவர் அண்ணாந்து பார்த்து சகிவே இறங்கி வா, நான் உன் வீட்டுக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏசப்பா அழைத்தாங்க. சகிவு இயேசுவை வீட்டுக்கு அழைத்து கொண்டு போனான்னு சொல்லி இந்த சகி மூலமா நான் கற்றுக்கொண்ட பாடம் என்னன்னா, சகிவிட்ட இருந்தது போல வாஞ்சியும் இருக்கணும், அடுத்தது கிரியையும் இருக்கணும். வாஞ்சி இருந்தா மட்டும் பத்தாது. ஏன் அனுபவத்தை வச்சு சொல்றேன், ஒவ்வொரு நாளும் நைட்டு பெட்டுக்கு போகும்போது காலையில சீக்கிரமா எந்திரிச்சு ஜெபிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்படுவேன், அது வாஞ்சேன். அதே மாதிரி அடுத்த நாள் காலையில 4:30 மணி 5 மணி அப்பெல்லாம் முழிப்பு தட்டும். அதாவது அது ஏசப்பா எழுப்புவாங்க. ஏசப்பாக்கு தான் நம்ம கூட பேசணும், உறவாடணும் அப்படின்னு சொல்லி ஆசை தானே. அதனால கரெக்டாக முழிப்பு தட்டும், கரெக்டாக ஏசப்பா எழுப்பி விடுவாங்க. ஆனால் நான் என்ன செய்வேன்னா, ஒரு 5 நிமிஷம் அப்புறம் ஒரு 10 நிமிஷம் கழிச்சு எழுந்திரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு படுத்துட்டேன்னா சில நாட்கள் 1/2 மணி நேரம் கழிச்சு 1 hour கழிச்சுலாம் கூட முழிப்பு தட்டி அதுக்கப்புறம் வேதனைப்படுவேன். ஐயோ ஏசப்பா எழுப்பிட்டோமே, நம்ம எந்திரிக்காம போயிட்டோமே, இன்னைக்கு மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லி ரொம்ப நான் வருத்தப்படுவேன். இன்றைய தினம் இந்த சகி மூலமாக ஏசப்பா டைம் ஒரு தீர்மானம் எடுத்தேன், வாஞ்சை இருந்தால் மட்டும் பத்தாது, கிரியையும் வேணும். இப்போ ஏசப்பா எழுப்பி விட்ட உடனே அது கிரியையில் நம்ம காமிக்கணும் அப்படிங்கிற காரியத்தை நான் கற்றுக்கொண்டேன். பாருங்க, இந்த சகி கிரியையில் அவன் காண்பித்ததும் வேகமாக ஓடி போய் மேலே ஏறிட்டான். யாருக்குமே தெரியாதுன்னு நினைச்சான். அவன் கிரியை செஞ்ச உடனே ஏசப்பாவும் ஒரு கிரியை செய்கிறாங்க. அது ஆச்சரியமா இருந்தது. பாருங்க, கரெக்டா அந்த காட்டுத்தி மரத்து பக்கத்துல வந்ததும் ஏசப்பா என்ன செஞ்சாங்கன்னா, அண்ணாந்து பார்த்து சகிவே அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு, நான் இன்னைக்கு உன் வீட்டுக்கு தங்கணும், நீ சீக்கிரமா இறங்கி வா அப்படின்னு சொல்லி ஏசப்பா அன்பா கூப்பிடுறாங்க. சகி கிரியை செய்தான், ஏசப்பா அதை பார்த்து அடுத்த ஸ்டெப் அவர் கிரியை செய்யறாரு. அப்புறமா வீட்டுக்கு போறாங்க. வீட்டுக்கு போன உடனே சகி அவனும் ஒரு கிரியை செய்யறான்.
கண்டிப்பாக ஏசப்பாவுக்கு வந்து கவனிச்சிருப்பாங்க இல்லையா. ஆனால் உடனே பாருங்க, உன்னுடைய குணத்தில் ஒரு மாற்றம் வருது. அவன் உடனே ஏசப்பட்டு சொல்கிறான், ஆண்டவரே நான் என்னுடைய சொத்தில் பாதி பங்கு ஏழைகளுக்கு நான் கொடுத்துட்றேன். நான் யார்ட்டெல்லாம் அநியாயம் வாங்கினாலும் நான் தனியாக திருப்பி கொடுத்துறேன். அவனுடைய குணத்திலே ஒரு மாற்றம் இருந்தது. இதில் நான் உணர்ந்து கொண்டு ஒரு பெரிய பாடம் என்னென்னா, வாஞ்சி இருக்கணும், கிரியை செய்யணும். நான் கிரியை செய்யும்போது ஏசப்பா எனக்காக கிரியை செய்வார்கள். அப்போ ஏசப்பா எனக்காக கிரியை செய்வது, என்னில் கிரியை செய்யும்போது என்னுடைய குணங்கள், என்னுடைய வாழ்க்கை முறையே என்ன செய்யும், மாற்றப்படுங்கிற ஒரு ஆழமான சத்தியத்தை நான் தெரிந்து கொண்டேன். இப்போ நம்ம ஏசப்பாவோடு நடக்கணும் அப்படின்னா வாஞ்சி இருந்தால் மட்டும் பத்தாது, கிரியையும் நம்ம காண்பிக்கணும். அப்போது அவரோடு கூட அவர் விரும்புகிற வண்ணமாக நம்ம வாழ முடியும், நம்முடைய வாழ்க்கை அமையும், ஆசீர்வாதத்தை நம்ம பெற்றுக்கொள்ளலாம். ஒவ்வொரு நாளும் வாக்கிங் வித் ஜீசஸ் அப்படிங்கிற இந்த நிகழ்ச்சி வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, எனக்கே பிரயோஜனமாக இருக்குது. ஒரு நாள் நான் ஏசப்பாவோடு கூட ஒரு புது புது அனுபவங்களோடு நடக்க எனக்கு ஆசீர்வாதமாக இருக்கு. உங்களுக்கும் பிரயோஜனமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். கர்த்தர் தாமே நம்ம அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக, அவருடைய பாதையில் நடத்துவாராக. ஆமென்.